ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அக்கௌண்டன்சில சாப்டர் 1 பார்த்துட்டு இருந்தோம். நான் இப்போ இந்த சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 ஓட கம்ப்ளீட் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அக்கௌண்டன்சி 2025ங்கிற பிளேலிஸ்ட்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சாப்டர் 3 சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சாப்டர் நான் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்றேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் டெல்லியில 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனியா, பண்டி, சிக்கி. இவங்க 3 பேரும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் குள்ள வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ என்ன பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி ரன் பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ஸையோ லாஸஸையோ அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல எடுத்துக்கணும். சோ ஆனியா, பண்டி, சிக்கி அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை 4:3:2 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ அப்ப ஆனியாக்கு வந்து வர ப்ராஃபிட்ஸ்ல 4/9 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், பண்டிக்கு வந்து 3/9 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், அண்ட் சிக்கிக்கு வந்து 2/9 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இப்படியே அவங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு. சடனா சிக்கி என்ன சொல்றா, இனிமே மார்க்கெட்டிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சோ உடனே என்ன பண்றா, இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேக்கரி நேம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க செய்யற கப் கேக் எல்லாத்தையும் ரீல்ஸா ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறா. இது நிறைய பீப்புளை போய் ரீச் ஆகுது. அவங்களோட ஸ்ட்ராபெரி கேக் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு வந்து நிறைய பீப்புள் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சோம். சோ அந்த டைம்ல அவங்க ஒரு விஷயம் டிசைட் பண்றாங்க. அதாவது இப்பல இருந்து நம்மளோட ப்ராஃபிட்ஸ வேற மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், வேற ரேஷியோல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஓகே, அப்ப சிக்கிக்கு வந்து நம்ம நிறைய ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன செய்யறாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை 3:3:3 அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 1:1:1 ரேஷியோ வரும். ஓகே, சோ முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 4:3:2 இருந்துச்சு. இப்ப 3:3:3 ஆயிடுச்சு. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு புது பார்ட்னரும் உள்ள வரல. அதே மாதிரி இருக்கிற பார்ட்னர்ஸ், அதாவது ஆனியா, பண்டி, சிக்கி இவங்களும் பிசினஸை விட்டு வெளியே போகல. பட் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். ஓகே, சோ இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் அதாவது ஆனியா, பண்டி, சிக்கி இவங்கக்குள்ள என்ன பண்றாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை சேஞ்ச் பண்றாங்க. ஏற்கனவே இந்த 4:3:2 ரேஷியோவை அவங்க 3:3:3 ரேஷியோக்கு மாத்திருக்காங்க. சோ இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்குள்ள இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ம் வந்து ரீகான்ஸ்டிடியூட் ஆகும். ஓகே, சோ இதை எப்படி நம்ம சொல்லலாம், சேம் டீம் தான் இருக்காங்க. ஆனியா, பண்டி, சிக்கி தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேம் தான். யாருமே இங்க புதுசா வரல, யாரும் வெளியே போகல. பட் அவங்க ப்ராஃபிட் என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃபேரர் இதுல ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி மூலமா இந்த சாப்டர் நேமோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? சோ இப்ப இந்த சாப்டர்ல என்னென்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனிங் ஆஃப் ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், மீனிங் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். அதுக்கப்புறமா இப்ப ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது சில அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்கும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா குட்வில் அக்கௌண்ட் பண்ணும், ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் லாஸஸ் அக்கௌண்ட் பண்ணும். அதே மாதிரி என்னைக்கு இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறி இருக்கோ அந்த டேட்ல அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது அந்த ஃபர்ம் ரீகான்ஸ்டியூட் ஆகும். சோ அந்த ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும். இதெல்லாம் தான் நம்ம இந்த டாபிக் உள்ள பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்டோரியில நம்ம பார்த்தோம், அதாவது அவங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது அது ஃபர்மை ரீகான்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபர்ம்னா என்ன? பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தான் பார்ட்னர்ஸ்குள்ள என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. ஓகே, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும்போது இட் ரிசல்ட்ஸ் இன் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபர்ம். ஸோ பார்ட்னர்ஸ்குள்ள எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகும்போது அதை நம்ம ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல இருக்காங்க. அதுல வந்து சில டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்கு. இப்போ அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ல சேஞ்ச் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ஓல்ட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அது கேன்சல் ஆகி ஒரு புது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து எஃபெக்ட்டுக்கு வரும். பட் ஃபர்ம் வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். எப்பெல்லாம் ஒரு ஃபர்ம் ரீகான்ஸ்டிடியூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகும்போது, பார்ட்னர்ஷிப்ல ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது, ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஸ் ஏதாவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க, இல்ல டெத் ஆகுறாங்க, இல்ல 2 or more firms அமால்கமேட் பண்ணும்போது ஒரு ஃபர்ம் வந்து ரீகான்ஸ்டியூட் ஆகும்.
So reconstitution of a firm always leads to change in profit sharing ratio among the partners. So ஒரு firm வந்து reconstitute ஆகும்போது partners குள்ள பாத்தீங்கன்னா அவங்களோட profit sharing ratio change ஆகதான் செய்யும். Reconstitution of partnership னா என்னன்னு பார்த்தோம். இப்ப next change in profit sharing ratio among existing partners னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது existing partners வந்து ஒரு mutual agreementல அவங்களோட profit sharing ratio-வை change பண்ணலாம். ஆனா அந்த firmல இருக்கிற number of partnersல எந்த சேஞ்சும் இல்ல அப்படிங்கும்போது அதை நம்ம change in profit sharing ratio among existing partners அப்படின்னு சொல்லுவோம். அதாவது existing partners வந்து ஏற்கனவே ஒரு profit sharing ratioல அவங்களோட profits or losses டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை மாத்திக்கிறாங்க. வேற ஒரு ரேஷியோல அவங்களோட ப்ராஃபிட்ஸ் ஆர் லாசஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வரும்போது அதை தான் நம்ம சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் அமங் பார்ட்னர்ஸ் இஸ் ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபர்ம். இந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணணும்னு பார்த்தோம். ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அது என்னங்கறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் குள்ள போறோம். சோ ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்னது, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோவை கண்டுபிடிக்கிறது. சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன, கெய்னிங் ரேஷியோனா என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு திரும்பி வருவோம். இங்க பாத்தீங்கன்னா அனன்யா, பண்டி அண்ட் சிக்கி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரீவியஸா அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3:2 இருந்துச்சு. அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 3:3:3 அப்படிங்கிற ரேஷியோக்கு மாத்தி இருக்காங்க. நம்ம ப்ராஃபிட்ஸ வந்து 9 கப் கேக்ஸா அசியூம் பண்ணிக்கலாம். சோ இப்போ அனன்யா, பண்டி, சிக்கி முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னவா வச்சிருந்தாங்க, 4:3:2. அப்ப இந்த 9 கப் கேக்ஸ்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, அனன்யாக்கு வந்து 4 கப் கேக்ஸ் கிடைச்சிருக்கும், பண்டிக்கு வந்து 3 கப் கேக்ஸ் கிடைச்சிருக்கும், அண்ட் சிக்கிக்கு 2 கப் கேக்ஸ் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை 3:3:3 மாத்திட்டாங்க. அப்ப இந்த 9 கப் கேக்ஸ்ல எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, ஆளுக்கு 3 கப் கேக் கிடைக்கும். ஓகே, சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா அனன்யா வந்து முன்னாடி 4 கப் கேக் எடுத்துட்டு இருந்தா. இப்ப இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறணும்னு அவளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 3 கப் கேக்ஸ் தான் கிடைக்குது. அப்போ அவளோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து அவ என்ன செஞ்சுட்டா, அவ ஒரு பார்ட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது அவ என்ன பண்ணிருக்கா, 4 கப் கேக்ஸ் எடுத்துக்கிற இடத்துல இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது அவ ஒரு கப் கேக்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. சோ அனன்யா என்னன்னு சொல்லுவோம், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பண்டி பாருங்க, முன்னாடி 3 கப் கேக்ஸ் எடுத்துக்கிறான், இப்பவும் 3 கப் கேக்ஸ் தான் எடுத்துக்கிறான். சோ எந்த சேஞ்சுமே கிடையாது. அடுத்து சிக்கி பாத்தீங்கன்னா முன்னாடி 2 கப் கேக்ஸ் எடுத்துக்கிறா, இப்ப 3 கப் கேக்ஸ் கிடைக்குது. அப்போ அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கப் கேக் கிடைக்குது. அப்ப இவள என்னன்னு சொல்லுவோம், நம்ம கெய்னிங் பார்ட்னர். இவ கெயின் பண்றா, சோ இவள கெய்னிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்ப இந்த கப் கேக்ஸ்க்கு பதிலா ப்ராஃபிட் ஷேர்ன்னு பார்க்கும்போது அனன்யா வந்து சாக்ரிஃபைஸ் பண்றா அவளோட ப்ராஃபிட் ஷேர. பண்டி வந்து எதுவுமே பண்ணல, அவனுக்கு வந்து சாக்ரிஃபைஸும் இல்ல கெயினும் இல்ல. அண்ட் சிக்கி வந்து அவளோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து கெயின் பண்றா. ஓகே, சோ அப்ப அனன்யாவை சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்னு சொல்றோம், அண்ட் சிக்கிய கெய்னிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஃபார்முலா சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன, கெய்னிங் ரேஷியோனா என்ன, அண்ட் அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்றது ஒரு ஃபர்ம்ல ஒன் ஆர் மோர் பார்ட்னர்ஸ் மத்த பார்ட்னர்ஸ்க்காக அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்கல்ல, அந்த ரேஷியோவை தான் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இங்க இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அனன்யா என்ன பண்ணிருக்கா, ஒரு கப் கேக்க அவ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. சோ அந்த ரேஷியோவை நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் ஷேர் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், புது ப்ராஃபிட் ஷேரை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைக்கும். நெக்ஸ்ட் கெய்னிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோ அப்படின்றது ஒரு ஃபர்ம்ல ஒன் ஆர் மோர் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் சேஞ்ச் ஆகும் போது அவங்க கெயின் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க, சிக்கி வந்து ஒரு கப் கேக் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறா அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் மாறும்போது. சோ அதை நம்ம கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இந்த கெய்னிங் ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நியூ ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேர். ஓகே, இந்த ஸ்டோரியில இருந்தே எப்படி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். சோ அனன்யா, பண்டி, சிக்கி வந்து அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை 4:3:2 வச்சிருந்தாங்க. அதாவது அனன்யாக்கு வந்து ப்ராஃபிட்ஸ்ல 4 பார்ட்ஸ் கிடைக்கும், பண்டிக்கு வந்து 3 பார்ட்ஸ் கிடைக்கும், அண்ட் சிக்கிக்கு வந்து 2 பார்ட்ஸ் கிடைக்கும். சோ அப்ப டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு, 4 + 3 + 2 9 பார்ட்ஸ். ஓகே, இதை நம்ம ஃபிராக்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இட் இஸ் 4/9 3/9 2/9. So 4/9 is to 3/9 is to 2/9 அப்படின்றது தான் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ.
ஓகே, இப்ப என்ன பண்றாங்க, சிக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள கொண்டு வந்ததுனால அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை ஈக்குவலா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஓகே, சோ இப்ப வந்து அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது, 3:3:3. அப்போ அனன்யாக்கு வந்து 3 பார்ட்ஸ் கிடைக்குது ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து, பண்டிக்கு 3 பார்ட்ஸ் கிடைக்குது அண்ட் சிக்கிக்கு 3 பார்ட்ஸ் கிடைக்குது. அப்ப டோட்டல் பார்ட்ஸ் இந்த கேஸ்ல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 + 3 + 3 9 பார்ட்ஸ். ஓகே, சோ இதை நம்ம ஃபிராக்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இட் இஸ் 3/9 3/9 3/9. ஓகே, சோ ரேஷியோல நம்ம சொல்லும் போது இட் இஸ் 3/9:3/9:3/9. ஓகே, சோ இப்போ இதுல நம்ம யார் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, யார் கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். அனன்யாக்கு பாருங்க, ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு இருக்கு, அனன்யாக்கு 4/9 இருக்கு அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 3/9. சோ 4/9 மைனஸ் 3/9. எப்பவுமே நீங்க மைனஸ் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க, இல்லைன்னா காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டர்ஸும் சேமா இருக்கிறதுனால அப்படியே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். சோ இட் இஸ் 1/9. 4/9 மைனஸ் 3/9 இட்ஸ் 1/9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பண்டிக்கு. பண்டியோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 3/9 and new profit share 3/9. So 3/9 minus 3/9 it's nil. Okay, next சிக்கிக்கு பாத்தீங்கன்னா it's 2/9 old profit share and new profit share வந்து 3/9. So 2/9 minus 3/9 it is minus 1/9. Okay, இப்ப இங்க பாத்தீங்கன்னா அனன்யாக்கு இப்ப எப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் ஆர் கெயின் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்த கம்பேர் பண்ணுங்க. இப்ப ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் பாத்தீங்கன்னா அனன்யாக்கு ஜாஸ்தியா இருக்கு, நியூ கம்மியா இருக்கு. அப்ப அவ என்ன பண்ணிருக்கா, சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, 1/9 சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. ஓகே, பண்டிய பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல. சிக்கிய பாருங்க, சிக்கியோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 2/9 இருக்கு, பட் இப்ப நியூ ப்ராஃபிட் ஷேர் என்ன ஆயிடுச்சு, 3/9 ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்போ சிக்கி என்ன பண்ணிருக்கா, கெயின் பண்ணிருக்கா. சோ இப்படிதான் நம்ம யார் கெயின் பண்ணிருக்காங்க, யார் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோட ஃபார்முலா ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்கலாம். இந்த கெய்னிங் பார்ட்னர் ஆர் பார்ட்னர்ஸ் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் ஆர் பார்ட்னர்ஸை காம்பன்சேட் பண்ணுவாங்க கெய்னிங் ரேஷியோல. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் ஷேரை ஜாஸ்தி எடுத்துக்கிறதுனால. சோ இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோவை ஏன் நம்ம டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னா, கெய்னிங் பார்ட்னர் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு பே பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்காக. சோ அந்த அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனை நம்ம குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சம்ஸ்ல வந்து உங்களுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆர் கெய்னிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணணும். இப்ப நம்ம கெய்னிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம டிஎஸ் கிரேவல்ல எக்ஸசைஸ் சம்ஸ் ரிலேட்டட் டு சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் ஷேர் பார்க்கலாம். So first sum வந்து Om and Shyam are sharing profits and losses equally with effect from 1st April 2025. They agree to share the profits in the ratio of 4:3. Calculate individual partners gain or sacrifice due to the change in ratio. So இங்க questionல வந்து ஓம் ஷாம் பார்ட்னர்ஸ் கொடுத்திருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1. ஓகே, சோ ஈக்குவலா ஷேர் பண்றாங்க அண்ட் 1st April 2025ல இருந்து அவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் வருதுன்னா அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை 4:3 சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப இது நியூ ப்ராஃபிட் ஷேர், இது ஓல்டு ப்ராஃபிட் ஷேர். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்னரும் இந்த ரேஷியோ சேஞ்ச் ஆகுறதுனால யார் கெயின் பண்றாங்க, யார் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்குவோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஓம் அண்ட் ஷாம் which is 1:1. நியூ ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இட் இஸ் 4:3. ஓகே, இப்ப நம்ம வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா வந்து ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓம்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓமோட ஓல்ட் ரேஷியோ எவ்வளவு, 1/2 அண்ட் நியூ வந்து 4/7. சோ 1/2 மைனஸ் 4/7. இங்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலா இல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், காமன் டினாமினேட்டர் எடுக்கணும். சோ 14 எடுத்துக்கலாம். இப்ப 2 7s are 14, 1 7s are 7. சோ டினாமினேட்டரை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதால தான் நம்ம நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும். சோ 1 7s are 7. ஓகே, மைனஸ். ஓகே, and இங்க பாத்தீங்கன்னா 7 2s are 14. அப்போ 4 2s are 8. So 7 minus 8 divided by 14 which is minus 1/14. ஓகே, இப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஓம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரா கெயின் பண்றாரா. இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் நம்ம காமன் டினாமினேட்டர் எடுத்திருக்கோம். சோ இங்க நீங்க வந்து கம்பேர் பண்ணுங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த 7ங்கிறது என்னது, ஓல்டு ப்ராஃபிட் ஷேர்
அண்ட் 8ங்கிறது என்னது நியூ ப்ராஃபிட் ஷேர். சோ அப்ப நியூ ப்ராஃபிட் ஷேர் இங்க ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? கெயின் பண்ணிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஷியாமுக்கு. ஷாமோட old ratio 1/2 and new ratio 3/7. So 1/2 minus 3/7. Again இங்கேயுமே நம்ம 14 common denominator எடுத்துக்கிறோம். So 2 sevens are 14, 1 sevens are 7. And இங்க வந்து 7 twos are 14, 3 twos are 6. So 7 minus 6/14. Okay, we will get 1/14. So இப்போ ஷாம் வந்து கெயின் பண்ணிருக்காரா இல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரா அப்படின்னு பார்ப்போம். See, இந்த இடத்துல தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த காமன் டினாமினேட்டர் இருக்கிற இடத்துல தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 7 அப்படிங்கிறது ஷாமோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் அண்ட் 6ங்கிறது நியூ ப்ராஃபிட் ஷேர். அப்போ ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு, நியூ ப்ராஃபிட் ஷேர் கம்மியா இருக்கு. அப்ப he has sacrificed. Okay, so இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Second question, Ahalya, Lakshmi and Parvati are sharing profits and losses in the ratio of 5:3:2. With effect from 1st April 2025, they decide to share the profits and losses in the ratio of 5:2:3. Calculate each partner's gain or sacrifice due to the change in ratio. So, இங்க வந்து questionல அகல்யா, லக்ஷ்மி, பார்வதி அவங்களோட profit sharing ratio 5:3:2 இருக்கு. And 1st April 2025 அன்னைக்கு அவங்களோட profit sharing ratio-வை 5:2:3 அப்படின்னு decide பண்றாங்க. ஓகே, சோ கொஸ்டின் வந்து இந்த ரேஷியோ சேஞ்ச் ஆனதுனால ஒவ்வொரு பார்ட்னரோட கெயின் ஆர் சாக்ரிஃபைஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அகல்யா, லக்ஷ்மி, பார்வதி எவ்வளோன்னு எழுதிக்கலாம். இட்ஸ் 5:3:2. அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அகல்யா, லக்ஷ்மி அண்ட் பார்வதி இட் இஸ் 5:2:3. ஓகே, சோ இப்போ நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். So first அகல்யா calculate பண்ணுவோம். அகல்யாவோட old profit share 5/10 and new profit share 5/10. So it is 5/10 minus 5/10. இங்க common denominator இருக்கலாம். டைரக்டா நம்ம மைனஸ் பண்ணிடலாம். So it is nil. Okay, next வந்து லக்ஷ்மிக்கு. லக்ஷ்மியோட old profit share வந்து 3/10 and new வந்து 2/10. So 3/10 minus 2/10. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா காமன் டினாமினேட்டர் தான். சோ என்ன பண்றோம்? டைரக்டா மைனஸ் பண்றோம். சோ 3/10 minus 2/10 இட்ஸ் 1/10. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லக்ஷ்மியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாளா இல்ல கெயின் பண்றாளா? ஓகே, சோ இங்க பாருங்க 3/10ங்கிறது ஓல்டு ப்ராஃபிட் ஷேர், 2/10 அப்படிங்கிறது நியூ ப்ராஃபிட் ஷேர். அப்போ இவளோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு, நியூ ப்ராஃபிட் ஷேர் கம்மியா இருக்கு. சோ இவ என்ன பண்ணிருக்கா? சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பார்வதிக்கு. பார்வதியோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 2/10 and நியூ ப்ராஃபிட் ஷேர் 3/10. So 2/10 minus 3/10 it is minus 1/10. இப்ப பார்வதியை பொறுத்த வரைக்கும் இவ கெயின் பண்ணிருக்காளா இல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காளா? See, old profit share வந்து 2/10 இருந்துச்சு, நியூ ப்ராஃபிட் ஷேர் 3/10 ஆயிடுச்சு. அப்ப இவ என்ன பண்ணிருக்கா? கெயின் பண்ணிருக்கா. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Third question, X, Y and Z are sharing profits and losses in the ratio of 5:3:2. With effect from 1st April 2025, they decide to share the profits and losses equally. Calculate each partner's gain or sacrifice due to the change in ratio. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? X, Y, Z வந்து அவங்களோட profit sharing ratio 5:3:2 இருக்கு. And 1st April 2025 அன்னைக்கு அவங்களோட profit sharing ratio அவங்க ஈக்குவலா மாத்திக்கிறாங்க, which is 1:1:1. Okay, questionல என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரேஷியோ மாறுறதுனால ஒவ்வொரு பார்ட்னரோட கெயின் ஆர் சாக்ரிஃபைஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன அப்படிங்கறத எழுதிப்போம், அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு எழுதிப்போம், அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணுவோம். எப்பவுமே இந்த மாதிரி நீட்டா ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸும் வராது, பிரசன்டேஷனும் நீட்டா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் XYZ இட் இஸ் 5:3:2 and நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் XYZ எவ்வளோ? 1:1:1. இப்ப நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும். ஃபார்முலா வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். ஓகே, சோ இப்போ எக்ஸுக்கு எக்ஸோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ? 5/10 and நியூ ப்ராஃபிட் ஷேர் 1/3. So it is 5/10 minus 1/3. See, இங்க டினாமினேட்டர் ஈக்குவலா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணும்? காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கிறோம். சோ இத 13 எடுத்துக்கலாம். இப்ப 10 3s are 30. அப்ப நம்ம நியூமரேட்டரையும் என்ன பண்ணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ 5 3s are 15. ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் சைன் அப்படியே போடுங்க. இங்க பாத்தீங்கன்னா 30 இருக்கு. So 3 10s are 30, 1 10s are 10. So 15 minus 10/30 which is 5/30. இப்போ x வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கானா இல்ல கெயின் பண்ணிருக்கானா அப்படின்றத பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும், எங்க காமன் டினாமினேட்டர் இருக்கோ அந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 15ங்கிறது ஓல்டு ப்ராஃபிட் ஷேர், 10ங்கிறது நியூ ப்ராஃபிட் ஷேர். அப்ப இவனோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு, நியூ ப்ராஃபிட் ஷேர் கம்மியா இருக்கு. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கான்? சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் yக்கு y-யோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் வந்து 3/10 and நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 1/3. So 3/10 minus 1/3. Again நம்ம LCM 30 எடுக்கிறோம். So 10 3s are 30, 3 3s are 9. இந்த சைடு வந்து
3 tens are 30, 1 tens are 10. So 9 minus 10 by 30, which is minus 1 by 30. So இப்போ y பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம கம்பேர் பண்றோம். So இங்க 9 வந்து old profit share and 10ங்கிறது new profit share. So இவனுக்கு பாத்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேர் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இவன் என்ன பண்றான்? கெயின் பண்றான். ஓகே, நெக்ஸ்ட் Z-க்கு. Z வந்து old profit share 2 by 10 and new profit share 1 by 3. So 2 by 10 minus 1 by 3. Again LCM நம்ம 30 எடுத்துக்கிறோம். 10 3s are 30, 2 3s are 6. And இங்க 3 10s are 30, 1 10s are 10. So 6 minus 10 by 30, which is minus 4 by 30. Z பொறுத்த வரைக்கும் பாருங்க 6ங்கிறது old profit share, 10ங்கிறது new profit share. So இவனோட new profit share ஜாஸ்தியா இருக்கு. So he is gaining. So gain பண்றான். Okay. So இதுதான் இந்த சம்முக்கு solution. Fourth question. A, B and C are partners sharing profits and losses in the ratio of 5:4:1. Calculate new profit sharing ratio, sacrificing ratio and gaining ratio in each of the following cases. Case 1 வந்து as per new agreement, C acquires 1/5 share from A. Case 2, as per new agreement, C acquires 1/5 share equally from A and B. Case 3, as per new agreement, A, B and C will share future profits and losses equally. Case 4, as per new agreement, C acquires 1/10 share of A and 1/2 share of B. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? ABC மூணு பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட profit sharing ratio 5:4:1 and நம்மள வந்து new profit sharing ratio calculate பண்ண சொல்றாங்க, sacrificing ratio calculate பண்ண சொல்றாங்க and gaining ratio இந்த ஒவ்வொரு கேஸ்க்கும் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So ஒவ்வொரு கேஸ்க்கும் நம்ம solution பார்க்கலாம். Case 1 என்ன கொடுத்திருக்காங்க? As per new agreement, C acquires 1/5 share from A. அதாவது A கிட்ட இருந்து 1/5 share C எடுத்துக்கிறான். அப்ப A யோட ஷேர்ல இருந்து 1/5 யாருக்கு போகுது? C க்கு போகுது. ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு ஓல்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, பட் நியூ ப்ராஃபிட் ஷேர் கொடுக்கல. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். சோ இதுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். சோ A யோட நியூ ஷேர் என்னவா இருக்கும்? A யோட ஷேர்ல இருந்து 1/5 C க்கு போயிடுச்சு. அப்ப A யோட ஷேர் எவ்வளவு? 5/10. அதுல இருந்து 1/5 C க்கு போயிடுச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது தான் A யோட நியூ ஷேர். So it is 5/10 minus 1/5. ஓகே, இங்க நம்ம காமன் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். So 10 எடுத்துக்கலாம் and 10 ones are 10, 5 ones are 5 and இந்த சைடு வந்து 5 2s are 10, 1 2s are 2. So 5 minus 2 divided by 10, which is 3/10. இதுதான் A யோட நியூ ஷேர். நெக்ஸ்ட் வந்து B யோட நியூ ஷேர். B யோட நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா B வந்து C க்கு எதுவுமே கொடுக்கல, அவனோட ஷேர்ல எந்த ஆல்டரேஷனும் இல்ல. So it will be the same 4/10. ஓகே, நெக்ஸ்ட் C யோட நியூ ஷேர். C ஏற்கனவே வந்து 1/10 வச்சிருக்கான். இப்போ C வந்து என்ன செய்யறான்? A கிட்ட இருந்து 1/5 வாங்கியிருக்கான். அப்ப அவனோட நியூ ஷேர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. So it is 1/10 plus 1/5. 1/10ங்கிறது C யோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/5 A கிட்ட இருந்து எடுத்திருக்கான். அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணா அவனோட நியூ ஷேர் கிடைக்கும். சோ இங்க நம்ம காமன் எல்சிஎம் 10 எடுத்துக்கலாம். சோ 10 ones are 10, 1 ones are 1 plus 5 2s are 10, 1 2s are 2. So 1 plus 2 divided by 10, which is 3/10. So இப்ப நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதும் போது எப்பவுமே டினாமினேட்டர் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துட்டு எழுதுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் டினாமினேட்டர் 10 தான் இருக்கு. சோ அப்ப நம்ம ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் A, B, C is 3:4:3. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். சோ A க்கு வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 5/10 and நியூ ப்ராஃபிட் ஷேர் 3/10. சோ 5/10 minus 3/10, which is 2/10. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 1/5. சோ இங்க பாத்தீங்கன்னா A வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 5/10 வச்சிருந்தான். நியூ ப்ராஃபிட் ஷேர் 3/10 ஆயிடுச்சு. அப்ப அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து B க்கு. B யோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 4/10 and நியூ ப்ராஃபிட் ஷேரும் 4/10. சோ இங்க வந்து B க்கு no sacrifice, no gain. Okay, next C ய பொறுத்த வரைக்கும் 1/10 old profit share, new profit share 3/10. So 1/10 minus 3/10, which is minus 2/10. Okay, or it is minus 1/5. இதை இன்னும் simplify பண்ணோம் அப்படின்னா. And இங்க பாருங்க C யோட old profit share 1/10 இருந்துச்சு, new profit share 3/10 ஆயிடுச்சு. அப்ப எனக்கு வந்து gain பண்ணியிருக்கான். So இதுதான் case 1 ஓட solution. Case 2 பார்ப்போம். Case 2 வந்து as per new agreement, C acquires 1/5 share equally from A and B. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? C வந்து அவனோட 1/5 share
A கிட்ட இருந்தும் B கிட்ட இருந்தும் ஈக்குவலா வாங்கியிருக்கான். which means இந்த 1/5 ஷேரை A and B 1:1 ரேஷியோல கொடுத்திருக்காங்க C க்கு. ஓகே, இப்ப ப்ரீவியஸ் சம்ல பாத்தீங்கன்னா A மட்டும் தான் அவனோட ஷேர்ல இருந்து 1/5 C க்கு கொடுத்தான். சோ ஈஸியா இருந்துச்சு நம்ம போடுறதுக்கு. பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரேஷியோல C க்கு 1/5 ஷேர் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ரேஷியோ என்னது 1:1. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு A எவ்வளவு அவனோட ஷேர்ல இருந்து கொடுத்திருக்கான், B எவ்வளவு அவனோட ஷேர்ல இருந்து கொடுத்திருக்கான் C க்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ இப்போ ப்ரீவியஸ் சம்ல பாத்தீங்கன்னா A மட்டும் தான் கொடுத்திருந்தான் அவனோட ஷேர்ல இருந்து. சோ டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், A யோட ஓல்ட் ஷேர்ல இருந்து அவனோட சரண்டர் எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணி நம்ம அவனோட நியூ ஷேரை கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்க பொறுத்த வரைக்கும் இந்த 1/5 ஷேரை A and B ஈக்குவலா கொடுக்கறாங்க 1:1 ரேஷியோல. அப்ப A எவ்வளவு சரண்டர் பண்றான் C க்கு, B எவ்வளவு சரண்டர் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் அவங்களோட நியூ ஷேரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ A யோட சரண்டர் C க்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். சோ 1/5 ஷேர்ல இவன் எவ்வளவு கொடுக்கறான், 1/2 கொடுக்கறான். சோ 1/5 into 1/2 which is 1/10. நெக்ஸ்ட் B எவ்வளவு சரண்டர் பண்றான் C க்கு, இதேதான் 1/5 ஷேர்ல he is giving 1/2. so 1/5 into 1/2 which is 1/10. சோ இவங்களோட சரண்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப A அவனோட ஷேர்ல இருந்து 1/10 C க்கு கொடுத்திருக்கான், B வந்து 1/10 அவனோட ஷேர்ல இருந்து C க்கு கொடுத்திருக்கான். இப்ப நம்ம நியூ ரேஷியோ கால்குலேட் பண்ணிரலாமா? சோ அப்ப A யோட ஓல்ட் ரேஷியோல இருந்து இந்த 1/10 போயிடுச்சு. அப்ப அவனோட நியூ ஷேர் எவ்வளவுன்னு கிடைக்கும். அதே மாதிரி B வந்து அவனோட ஓல்ட் ஷேர்ல இருந்து 1/10 C க்கு கொடுத்துட்டான். சோ அப்ப அவனோட நியூ ஷேரை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ A's new share is ஓல்ட் ரேஷியோ எவ்வளவு 5/10 மைனஸ் இந்த சரண்டர் 1/10. இந்த 1/10 அவன் C கொடுத்துட்டான் இல்லையா, அதை மைனஸ் பண்ணிடணும் அவன் ஷேர்ல இருந்து. சோ 5/10 மைனஸ் 1/10 4/10 தான் A யோட நியூ ஷேர். நெக்ஸ்ட் B பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ஷேர் எவ்வளோ 4/10. ஓகே, அண்ட் இவன் எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்கான் அவன் ஷேர்ல 1/10. சோ அது அவனோட ஓல்ட் ரேஷியோல இருந்து மைனஸ் பண்ணுங்க. சோ 4/10 மைனஸ் 1/10 அவனோட நியூ ஷேர் எவ்வளோ 3/10. ஓகே, இப்ப C பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏற்கனவே அவன் கிட்ட 1/10 இருக்கு. அதுல இருந்து அவன் என்ன பண்ணிருக்கான், A and B கிட்ட இருந்து 1/5 ஷேர் அக்வயர் பண்ணிருக்கான். அப்ப என்ன ஆகும், அவனோட ஷேர் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? சோ அப்ப 1/10 plus 1/5 which is இங்க நம்ம காமன் டினாமினேட்டர் எடுக்கணும். சோ 10 காமன் டினாமினேட்டரா எடுத்துக்கலாம். சோ 10 ones are 10, 1 ones are 1. இங்க வந்து 5 twos are 10, 1 twos are 2. So 1 plus 2 divided by 10 which is 3/10. இதுதான் C யோட நியூ ஷேர். சோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, காமன் டினாமினேட்டர் இருக்கான்னு பார்த்துட்டு எழுதுங்க. சோ இங்க காமன் டினாமினேட்டர் இருக்கு. அப்ப ரேஷியோ வந்து 4:3:3. சோ இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். இப்போ ஏக்கு ஏயோட ஓல்ட் ஷேர் எவ்வளோ 5/10 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ 4/10. சோ 5/10 minus 4/10 which is 1/10. சோ A வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கானா கெயின் பண்ணிருக்கானா, இந்த இடத்த கம்பேர் பண்ணி பாருங்க. சோ இங்க 5/10 ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர், நியூ ப்ராஃபிட் ஷேர் 4/10. அப்ப அவனோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கம்மியா இருக்கு. சோ he சாக்ரிஃபைஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் B பொறுத்த வரைக்கும் 4/10 ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர், 3/10 நியூ ப்ராஃபிட் ஷேர். சோ 4/10 minus 3/10 which is 1/10. சோ இங்கேயும் பாருங்க, B வந்து அவனோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் வந்து 4/10 இருந்துச்சு. இப்ப நியூ ப்ராஃபிட் ஷேர் 3/10 ஆயிடுச்சு. அப்ப அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் Cக்கு C வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ 1/10 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர் 3/10. சோ 1/10 minus 3/10 which is minus 2/10. இப்ப C பொறுத்த வரைக்கும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 1/10 இருந்துச்சு. ஆனா நியூ ப்ராஃபிட் ஷேர் 3/10 ஆயிடுச்சு. சோ he is gaining. இதுதான் கேஸ் 2 ஓட சொல்யூஷன். நெக்ஸ்ட் கேஸ் 3. கேஸ் 3 என்ன கொடுத்திருக்காங்க, as per new agreement A, B and C will share future profits and losses equally. So நம்மளுக்கு இங்க டைரக்டா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சோ future profits அவங்க ஈக்குவலா எடுத்துக்க போறாங்க. அப்ப நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது 1:1:1. சோ இங்க டைரக்டாவே நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது ABCக்கு 5:4:1 and நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1:1. சோ இப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். ஓகே, சோ Aக்கு வந்துட்டு old profit share 5/10 and new profit share 1/3. So 5/10 minus 1/3. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணும், common denominator எடுக்கணும். So 30 common denominator எடுக்கிறோம். So 10 3s are 30, 5 3s are 15 minus
3 tens are 30, 1 tens are 10. So 15 minus 10 divided by 30, which is 5 by 30. So இந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும் A sacrifice பண்ணியிருக்கானா இல்ல gain பண்ணியிருக்கானா. இப்போ 15 அப்படின்றது என்னது old profit share, 10ங்கிறது என்னது new profit share. So அப்போ அவனோட new profit share கம்மியா இருக்கு. So yes sacrificed. Next வந்து B க்கு. B யோட old profit share 4 by 10 and new profit share 1 by 3. So 4 by 10 minus 1 by 3. Again நம்ம common denominator 30 எடுக்கிறோம். 10 3s are 30, 4 3s are 12, minus 3 10s are 30, 1 10s are 10. So 12 minus 10 divided by 30, which is 2 by 30. So B பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க 12ங்கிறது old profit share and new profit share 10. Okay, so அப்போ new profit share கம்மியா இருக்கு. So yes sacrificed. Next C க்கு old profit share 1 by 10 and new profit share 1 by 3. So 1 by 10 minus 1 by 3, common denominator 30, 10 3s are 30, 1 3s are 3, minus 3 10s are 30, 1 10s are 10. So 3 minus 10 divided by 30, which is minus 7 by 30. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு old profit share C க்கு 3 இருக்கு and new profit share வந்து 10 இருக்கு, which means he has gained. Okay, and இன்னொன்னு cross check பண்ணிக்கோங்க. See இங்க ரெண்டு பார்ட்னர்ஸ் வந்து sacrifice பண்ணிருக்காங்கல்ல, இப்போ இவங்க இந்த ரெண்டு sacrifice-ஐயும் நீங்க add பண்ணி பாருங்க, it comes to 7 by 30. Okay, அதே தான் வந்து gaining ratio. Gaining ratio எவ்வளவு இருக்கு 7 by 30. So ரெண்டு sacrifice-ஐயும் add பண்ணா it equals the gain. So இந்த மாதிரி நீங்க add பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்க போட்ட சம்ல ஏதாவது mistake இருக்கா அப்படிங்கிறது. Case 4 பாருங்க. As per new agreement, C acquires 1/10 share of A and 1/2 share of B. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா C வந்து A யோட ஷேர்ல 1/10 எடுத்திருக்கான் and B யோட ஷேர்ல 1/2 எடுத்திருக்கான். So C யோட total share A கிட்ட இருந்தும் B கிட்ட இருந்தும் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுக்கல. So இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் A எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்கான், B எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்கான், அதுக்கப்புறமா அவங்களோட ஓல்ட் ஷேர்ல இருந்து அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நியூ ஷேர் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1/10 ஷேர் ஆஃப் A கொடுத்திருக்காங்க. இப்போ 1/2 of a dozen அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? 1/2 of a dozen அப்படின்னா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 1/2 ஆஃப்க்கு பதிலா என்ன செய்வீங்க? இன்டு போடுவீங்க. டசனுக்கு பதிலா என்ன போடுவீங்க? 12ன்னு போடுவீங்க. அப்ப 6ன்னு வரும்ல, அதே தான் இங்க போட போறோம். 1/10 ஷேர் ஆஃப் A, 1/10 ஆஃப்க்கு பதிலா இன்டு ஏங்கிறது A யோட ஷேர் அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப A யோட சரண்டர் எவ்வளவு அப்படின்னு கிடைக்கும். சோ A சரண்டர் டு C is 1/10 ஆஃப்க்கு பதிலா நம்ம இன்டு போட்டுக்கிறோம் and A யோட ஷேர் 5/10 இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் A க்கு பதிலா. Okay, so 1/10 into 5/10, which is 5/100, or it is 1/20. Next வந்து B யோட சரண்டர் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். So B இந்த இடத்துல எப்படி எழுதுவீங்க? 1/2 share of B கொடுத்திருக்காங்க. So 1/2 ஆஃப்க்கு பதிலா இன்டு போடுங்க, B க்கு பதிலா B யோட ஷேர் 4/10 போடுங்க. So 1/2 into 4/10, which is 4/20. Okay, இப்போ A யோட சரண்டர் and B யோட சரண்டர் கிடைச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? A வந்து அவனோட ஷேர்ல இருந்து 1/20 C கொடுத்திருக்கான், B வந்து 4/20 அவனோட ஷேர்ல இருந்து C கொடுத்திருக்கான். இப்போ A யோட நியூ ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? 5/10 இருக்கு. அதுல இருந்து இந்த 1/20 C க்கு போயிடுச்சு இல்லையா? So 5/10 minus 1/20. So இங்க நம்ம என்ன பண்ணும்? Common LCM எடுக்கணும். So it is 20. Okay, 10 2s are 20, 5 2s are 10, minus 20 1s are 20, 1 1s are 1. So 10 minus 1/20, which is 9/20. A யோட நியூ ஷேர். நெக்ஸ்ட் B யோட நியூ ஷேர். B யோட ஷேர் எவ்வளவு இருக்கு? 4/10. அதுல என்ன பண்ணிட்டான்? 4/20 C க்கு கொடுத்துட்டான். So அப்போ 4/10 minus 4/20 நம்மளுக்கு B யோட நியூ ஷேர் கிடைக்கும். இங்க again LCM எடுங்க. So it is 20. 10 2s are 20, 4 2s are 8, minus 20 1s are 20, 4 1s are 4. Okay, 8 minus 4 divided by 20, which is 4/20. இது B யோட நியூ ஷேர். நெக்ஸ்ட் C யோட நியூ ஷேர். C கிட்ட ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? 1/10 இருக்கு. இப்போ அவன் A கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்திருக்கான்? 1/20 எடுத்திருக்கான் and B கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்திருக்கான்? 4/20 எடுத்திருக்கான். சோ அப்போ 1/10 ஓட நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 5/20 ஆட் பண்ணிக்க போறோம். அதாவது A கிட்ட இருந்து வாங்குனதையும் B கிட்ட இருந்து வாங்குனதையும். So 1/10 plus 1/20 plus 4/20. So common denominator நம்ம 20 எடுக்கிறோம். 10 2s are 20, 1 2s are 2, plus 20 1s are 20, 1 1s are 1, plus 20 1s are 20, 4 1s are 4. Okay, so 2 plus 1 plus 4 divided by 20, which is 7/20. இது C யோட நியூ ஷேர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் டினாமினேட்டர் இருக்கு. இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதலாம். So நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ of A is to B is to C is 9 is to 4 is to 7.
நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம், which is old profit share minus new profit share. ஓகே, ஸோ இப்போ ஏக்கு வந்து old profit share 5/10, new profit share 9/20. So 5/10 minus 9/20, common denominator எடுங்க 20. So 10 2s are 20, 5 2s are 10. Minus 20 1s are 20, 9 1s are 9. So 10 minus 9/20, which is 1/20. So இந்த இடத்த கம்பேர் பண்ணுங்க. இது வந்து 10ங்கிறது old profit share, 9ங்கிறது new profit share. So old profit share ஜாஸ்தியா இருக்கு. So here sacrifice. Next வந்து Bக்கு. Bக்கு வந்து 4/10 minus new profit share 4/20. Okay, so 4/10 minus 4/20, common denominator 20. 10 2s are 20, 4 2s are 8. Minus இங்க வந்து 20 1s are 20, 4 1s are 4. 8 minus 4 divided by 20, which is 4/20. So இங்க பாத்தீங்கன்னா B ஓட old profit share 8, new profit share 4. So here sacrificed. Okay, next C. C க்கு பாத்தீங்கன்னா 1/10 old profit share and new profit share 7/20. So 1/10 minus 7/20, common denominator 20. 10 2s are 20, 1 2s are 2, minus 20 1s are 20, 7 1s are 7. 2 minus 7 divided by 20, which is minus 5/20. So C பொறுத்த வரைக்கும் old profit share 2, but new profit share ஜாஸ்தியா இருக்கு, 7 இருக்கு. So yes, gained. இப்போ இங்க பாருங்களேன், gain வந்து 5/20 இருக்கு. இப்போ இந்த ரெண்டு sacrificing ratio add பண்ணோம்னா நமக்கு 5/20 வருது. So sacrificing ratio gaining ratio equal இருக்கு. Fifth sum, Pranav, Karan and Rahim are partners sharing profits and losses in agreed ratio with effect from 1st April 2025. They agreed to share profits in the ratio of 3:3:4. To arrive at the new ratio, Rahim takes 1/5 share equally from Pranav and Karan. Calculate the old profit sharing ratio. இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? Pranav, Karan, Rahim ஓட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஏதோ ஒரு அக்ரீட் ரேஷியோல இருந்திருக்கு. ஓகே, 1st April 2025 அன்னைக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:3:4 இருக்கட்டும் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்காங்க, which is இதுதான் நியூ ரேஷியோ. ஓகே, இந்த நியூ ரேஷியோ அரைவ் பண்றதுக்கு ரஹீம் என்ன செஞ்சிருக்கான், பிரணவ் கிட்ட இருந்தும் கரண் கிட்ட இருந்து ஈக்குவலா 1/5 ஷேர் எடுத்துட்டு இருக்கான். ஓகே, நம்மள வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. So first நம்மளோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3:3:4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கான், ரஹீம் வந்து 1/5 ஷேரை ஈக்குவலா பிரணவ் அண்ட் கரண் கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கான். சோ அப்போ பிரணவும் கரணும் இந்த 1/5 ஷேர்ல 1:1 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப பிரணவ் அண்ட் கரனோட சரண்டர் எவ்வளோ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப பிரணவ் என்ன பண்ணிருக்கான், ரஹீம்க்கு எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5, அதுல 1/2 கொடுத்திருக்கான். சோ 1/5 into 1/2, which is 1/10. இது பிரணவோட சரண்டர். நெக்ஸ்ட் கரண் எவ்வளவு சரண்டர் பண்ணிருக்கான், சேம், ஏன்னா அவனும் 1:1 ரேஷியோங்கிறதுனால அவனுக்கும் சேம் தான். சோ 1/5 into 1/2, which is 1/10. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சோம், ஒரு பார்ட்னரோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து அவரோட சரண்டரை மைனஸ் பண்ணா அவரோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். சோ அதே கான்செப்ட்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் சரண்டர். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3:3:4. ஓகே, சோ இப்போ இத இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பிரணவுக்கு வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/10, ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தெரியாது, மைனஸ் சரண்டர் அவனோட எவ்வளவு 1/10. So 3/10 is equal to old profit share minus 1/10. இந்த minus 1/10 equal to இந்த side போச்சுன்னா it becomes plus 1/10. So 3/10 plus 1/10, which is equal to old profit share of Pranav. Okay, so it is 4/10. இதுதான் வந்து old profit share of Pranav. Next வந்து கரனுக்கு பாத்தீங்கன்னா new profit share 3/10, old profit sharing ratio நம்ம கண்டுபிடிக்க போறோம் and surrender same 1/10. So இதை substitute பண்ணிக்கலாம். 3/10 is equal to old profit share minus 1/10. Minus 1/10 இந்த side போச்சுன்னா plus 1/10 ஆயிரும். So it is 3/10 plus 1/10, which is old profit share of current, which is 4/10. Okay, so இப்ப கரனோட old profit share கண்டுபிடிச்சிட்டோம். Next ரஹீமை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ரஹீம் என்ன பண்ணிருக்கான், பிரணவ் கிட்ட இருந்தும் கரண் கிட்ட இருந்தும் 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வாங்கியிருக்கான். அப்ப அவனோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரோட இவன் பிரணவ் கிட்ட இருந்தும் கரண் கிட்ட இருந்தும் வாங்கியிருக்கான்ல, அது என்ன ஆயிடும், அவனோட நியூ ப்ராஃபிட் ஷேரை ஜாஸ்தி பண்ணிருக்கும். ஓகே, சோ அப்ப அவனோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரோட என்ன பண்ண போறோம், அவன் எவ்வளவு பிரணவ் கிட்ட இருந்தும் கரண் கிட்ட இருந்தும் அக்வயர் பண்ணானோ அதை ஆட் பண்ணிக்க போறோம். அப்ப அவனோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். சோ ரஹீமோடது பாத்தீங்கன்னா 4/10 நியூ ப்ராஃபிட் ஷேர், which is equal to old profit share plus 1/5. இந்த 1/5ங்கிறது தான் அவன் பிரணவ் கிட்ட இருந்தும் கரண் கிட்ட இருந்தும் அக்வயர் பண்ணது. ஓகே, சோ இப்ப
இந்த plus 1 by 5 equal to இந்த side போச்சுன்னா minus 1 by 5 ஆயிடும். So 4 by 10 minus 1 by 5 is equal to old profit share of Rahim. Okay, இங்க நம்ம common denominator எடுக்கணும். So 10 எடுத்துக்கலாம். 10 ones are 10, 4 ones are 4. 5 twos are 10, 1 twos are 2. So 4 minus 2 divided by 10 is equal to old profit share of Rahim, which is 2 by 10. Okay, இதுதான் ரஹீமோட old profit share. இப்போ old profit sharing ratio நம்ம எழுதலாமா? எல்லாருக்கும் common denominator இருக்கு. So it is 4:4:2 or இதை இன்னும் simplify பண்ணா 2:2:1. இதுதான் இந்த சம்முக்கு solution. இந்த சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இந்த சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரப்போற 3 சாப்டர்ஸ் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சம்ஸை போட்டு பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸசைஸ் சம்ஸ் நான் சொல்லி தரேன். இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸை நீங்க பார்க்காம போட்டு பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி. ஓகே, டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.